திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1078, அதிகாரம் கயமை. பாண்டவர்கள் தங்களுடைய 12 ஆண்டு வனவாசம் முடித்து அவர்கள் சூதாட்டத்தில் இழந்த நாட்டினை மீண்டும் பெற உலுகர் முதலிய பல பெரியோர்களை துரியோதனிடம் அனுப்பினார்கள். ஆனால் துரியோதனன் அவர்களுடைய நாட்டை கொடுப்பதற்கு உடன்படவில்லை. இறுதியாக பகவான் கிருஷ்ணர் வந்தார். பீஷ்மர் முதலிய பெரியோர்கள் எல்லாம் கிருஷ்ணர் சொன்னதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் துரியோதனன் கிருஷ்ணருடைய பேச்சுக்கும் செவிசாய்க்கவில்லை. கிருஷ்ணர் பாதி நிலமாவது கொடு என கேட்டார். முடியாது என்றான் துரியோதனன். கடைசியாக 5 ஊர் அல்லது 5 வீடாவது கொடுக்குமாறு கேட்டார். அதற்கு துரியோதனன் ஊசி முனை அளவு கூட இடம் தர முடியாது என ஆணவமாக பேசினான். இவன் நன்மகன் அல்லன், கீழ்மகன் என தெரிந்து கொண்டார் கிருஷ்ணர். பாண்டவர்களுடன் துணையாய் நின்று போர் புரிந்து துரியோதனன் கொல்லப்பட்டான். இப்பொழுது மொத்த நாடும் பாண்டவர்களுக்கு சொந்தமானது. மிகவும் எளிய மக்கள் கேட்டாலே மேன்மக்கள் இரக்கம் கொண்டு உதவுவார்கள். கீழ் மக்களோ வலிமை வாய்ந்தவர் அவர்களை கரும்பை சக்கையாக பிழிவது போல் பிழிந்தால்தான் பயன் தருவார்கள் என்பதை வள்ளுவர் சொல்ல பயன்படுவர் சான்றோர். கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று தெளிவுபடுத்துகிறார். சான்றோர் உதவுவார்கள், கீழோர் உதைபடுவார்கள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.